சொல்லியிருக்கோம். இந்த நாளிலும் கூட உங்களோட என்ன காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது, இந்த நாளிலும் கூட ஒரு காரியத்தை குறித்து அங்கிள்கிட்ட கேட்கும் போது, பெண்கள் கூட்டம் அப்படின்றதுனால பெண்களுக்கு பிரயோஜனமாய் ஒரு காரியத்தை குறித்து பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் தியானிக்கும் போது என்னுடைய மனதிலே ஏவப்பட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து தங்களுடைய பெயர் வெளியில தெரிய வேண்டும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, அநேக காரியங்களை செய்கிறார்கள். பெண்கள் சொல்ல முடியாது, பொதுவாக மனிதர்கள். ஆனா அதிகமாக பெயர்கள் வெளியே வராம இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெண்களாகிய நமக்கு தான். விசேஷமா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்லாம் எடுத்து பாருங்க, வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டை பார்க்கக்கூடிய இல்லத்தரசிகள் நம்மளுடைய பெயர்லாம் என்ன பண்றது இல்லை, வரதே கிடையாது, அங்கீகாரங்கள் பெருசா கிடைக்கிறதே கிடையாது. அதே மாதிரி வேதத்துல கூட பார்க்கும்போது அநேக பெண்கள் ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று பயன்படுத்தப்பட்டார்கள். அநேகருடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஆனா ஒரு சில பெண்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை. அவங்க பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை என்பதனால அவங்க செய்த காரியங்கள் சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. இன்றைக்கு ஒரே ஒரு பெண்ணை உங்க முன்னாக நான் அறிமுகப்படுத்தி அவங்க கிட்ட இருந்து என்ன காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு செல்லலாம் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது அது நிச்சயமாகவே உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் தாமே நம்ம அந்த காரியத்துக்குள்ள வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பெயர் குறிப்பிடாத பெண்கள் சொல்லிட்டேன். பெயர் குறிப்பிடாத ஏதாவது பெண்களை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுங்களா? ஓகே, புதிய பாட்டை சொல்லுங்க. நாகமான் உதவி செய்த அந்த மகள். புதிய பாட்டுல நிறைய சுவிசேஷ வசனங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னும் அநேக ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளினாலே அவருக்கு ஊழியம் செய்தார்கள் அப்படின்னு ஏசப்பாவுடைய காலத்துல நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் யாருன்னு பாத்தீங்கன்னா 2 யோவான். உங்களுடைய வேத புஸ்தகத்தை என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். 2 யோவான் 330வது பக்கத்துல இருக்கு புதிய பாட்டுல 2 யோவான். இந்த யோவான் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இயேசுவுக்கு மிகவும் அன்பான ஒரு சீஷன். அவர் வந்து நிறைய புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார் இல்லைங்களா. 1 யோவான், அப்புறம் 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், வெளிப்படுத்தின விசேஷம், இது எல்லாமே அவர் எழுதினது. ஆனா இந்த 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிருபங்கள். நிருபங்கள்னா லெட்டர். ஆனா இப்ப இருக்கவங்களுக்குலாம் லெட்டர் குறித்து அவ்வளவா தெரியவே தெரியாது. இப்ப எல்லாமே என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு எல்லாமே இமெயில், வாட்ஸ்அப் இல்லைன்னா ஃபோன் கால் அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனா லெட்டரை குறித்து இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் தெரியாது. எங்க ஜெனரேஷன்ல இருக்கவங்கலாம் லெட்டர் குறித்து நல்லாவே தெரியும். அப்போ இங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 2வது நிருபம் யாருக்கு எழுதுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணிக்கு இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். வேதத்திலே பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கு மாத்திரம் எழுதப்பட்ட ஒரே ஒரு கடிதம் எதுனா இதுதான். நிறைய கடிதங்களில பவுல் அப்போஸ்தலன் நிறைய பெண்களுக்கு நன்றி சொல்வார். பிரிசில்லா இருப்பாங்க, பெபேயாள் இருப்பாங்க, நிறைய ஸ்திரீகள் இருக்கிறாங்க, அவருக்கு உதவி செய்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க, சிந்திகையாள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க உதவி செய்யறாங்க. அவங்களெல்லாம் அங்கங்க என்ன பண்ணுவார், நன்றி சொல்லி அவங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாரு. ஆனா இந்த ஒரு நிருபம் மாத்திரமே ஒரே ஒரு பெண்ணுக்கு எழுதப்பட்ட ஒரே ஒரு கடிதம். இதை வந்து ஆவியானவர் நம்மளுடைய பரிசுத்த வேதாகமத்தில் இது என்ன பண்ற நம்மளுக்கு இணைத்து கொடுத்து இருக்கிறார். அப்ப நிச்சயமாக இதுல 13 வசனங்கள் காணப்படுகிறது. எல்லாவற்றையும் நம்ம படித்து தியானிக்க நம்மளுக்கு நேரமும் காலமும் போறாது இல்ல. நாளைக்கு நிறைய பேருக்கு ஒர்க்கிங் டே இல்ல, எல்லாரும் நேரத்தோட வீட்டுக்கு கடந்து செல்ல வேண்டும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பெண்மணிக்கு அவர் என்ன எழுதினார், இதுல இருந்து நம்ம என்ன காரியங்களை கற்றுக்கொண்டு செல்லலாம் அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். இது எப்ப எழுதப்பட்டது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கிபி 90-100 அப்படின்னா கிபின்னா என்னது, கிறிஸ்துவுக்கு பின். அப்ப ஏசப்பா மரித்து உயிர் தெழுந்த அந்த மரித்ததுக்கு பின்னாடி கிறிஸ்துவுக்கு பின்னாடி 90ல இருந்து 100 ஆண்டுகளுக்குள்ள கிபி 90ல இருந்து 100க்குள்ள இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிருபத்தினுடைய மைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியத்தின் நிமித்தம், சத்தியம், இதுதான் இதனுடைய மைய கருத்தாக விளங்குகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முதல்ல பாத்தீங்கன்னா முதல் வார்த்தையே பாருங்களேன். இவங்களுக்கு 2வது வசனத்துல பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவளாகிய அம்மாளுக்கு. அப்போ நிறைய பேர் நினைச்சுப்பாங்க அந்த அம்மாவுடைய பேரே அம்மாள் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. நம்ம ஊர்ல அந்த மாதிரிலாம் கூட பேர் வைப்பாங்க. ஆனா இந்த அம்மாவுடைய நீங்க ஆங்கிலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா சோசன் லேடின்னு இருக்கும். இவங்களுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனா
இவங்க எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவளாகிய அம்மாள். இப்ப இன்னைக்கு கூட பாருங்களேன், கண்ணம்பாளையம் அப்படின்ற ஒரு பகுதியில நம்ம எல்லாரும் கூடி இருக்கிறோம். இந்த பகுதியில் எவ்வளவு பெண்கள் இருக்காங்க? நிறைய பெண்கள் இருக்காங்க. ஆனா வந்திருக்கிறது எவ்வளவு பேர் வந்திருக்கிறோம்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே இந்த இடத்துல நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாருல, அழைக்கப்பட்டவர்கள் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட சிலராகிய பெண்கள் தான் இங்க நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அதே மாதிரிதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாள். எபேசியர் 1:4 நம்ம பார்க்கிறோம்ல, அவர் என்ன பண்ணாரு? உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நமக்கு தெரிந்திருக்கிறார். நம்ம நினைக்கிறோம்ல, நிறைய பேர்ல கேட்போம், ஒரு சாட்சி என்ன? நான் 30 வயசுலதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். நம்ம 30 வயசுல ஒருவேளை ஆண்டவரை தெரிந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு என்னையும் எப்ப தெரிந்து கொண்டார்? நீங்க தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே உங்களை தெரிந்து கொண்டார். இன்னும் சொல்ல போனா உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே. ஓ, அப்பவே கடவுள் எனக்கு தெரிந்து கொண்டாரா? ஆனா நம்ம தெரிந்து கொண்டதுதான் 5 வருஷத்துக்கு முன்னாடியோ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ, சில பேர் பிறந்ததுல இருந்தோ அந்த மாதிரி காரியங்கள் நம்ம சொல்லலாம். நம்மளாம் காலங்களுக்கு உட்பட்டவர்கள். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். அப்படி ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சகோதரி தான் இந்த தெரிந்து கொள்ள காரியங்களை நம்ம பார்க்கலாம். 4வது வசனம் யாராவது ஒருத்தர் வாசிக்க முடியுமா? 2 யோவான் 4. பிதாவினால் நான் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இத பாருங்களேன், ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், பிதாவினால் நான் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர். அப்ப இந்த அம்மாவுக்கு ஒரு எழுதுறார் லெட்டரு, அம்மா உங்க பிள்ளைகள்ல சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இன்னைக்கு உங்களுடைய ஊழியக்காரர் இல்ல, நம்ம அருமையான இரக்கம் இல்ல ஊழியக்கார ஐயா, உங்கள யாராவது ஒரு சகோதரிய பார்த்து, மா உங்களுடைய பிள்ளைங்க சத்தியத்திலே நடக்கிறாங்க, அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பெற்ற தாய்க்கு எப்படி இருக்கும்? மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கரெக்ட் தானுங்களே? ஆனா இப்ப இருக்கக்கூடிய கிறிஸ்தவ உலகத்திலயோ இல்ல மற்ற காரியங்கள பாருங்களேன், என் பிள்ளை நல்லா படிக்கணும், படிச்சு முடிச்ச உடனே நல்ல வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் கை நிறைய சம்பாதிக்கணும், சொந்த வீடு கட்டணும், அப்புறம் நல்ல ஒரு மனைவியை தேர்ந்தெடுத்து, ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணணும், லைஃப் செட்டில் ஆகணும். அதுல நம்ம என்ன பண்றோம்? நிறைய சந்தோஷப்படுகிறோம்ல. என் பிள்ளை இவ்வளவு படிச்சிருக்கு, அதுல சந்தோஷப்படுறோம் இல்ல. என் பிள்ளைக்கு இதெல்லாம் நல்லா தெரியும், என் பிள்ளை நல்லா விளையாடுவான், நல்ல விளையாட்டு வீரனா இருக்கிறான், ஸ்கூல்ல அவன் தான் ஃபர்ஸ்ட், அதை குறித்து சந்தோஷப்படுறோம். காலேஜ்ல என் பிள்ளை தான் ஃபர்ஸ்ட், வேலையில என் பிள்ளை பயங்கர ஃபர்ஸ்ட், அப்புறம் நிறைய சம்பாதிக்கிறான், அவனுக்கு அமைந்த சம்பந்தம் பாருங்க எவ்வளவு நல்ல சம்பந்தம். இப்படி அநேக காரியங்களை குறித்து பெண்களாகிய தாய்களாகிய நாமோ நிறைய காரியங்களை குறித்து குறிப்பாகலாம். ஆனா இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான காரியம் என்ன கிடைச்சதுன்னா, அந்த ஊழியக்காரர் சொல்றாராம், சத்தியத்திலே உங்களுடைய பிள்ளைகள் நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இன்னைக்கு கூடி வந்திருக்கிற பெண்கள், உங்ககிட்ட நான் கேட்கிறேன், உங்களுக்கு உண்மையில எது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது? உங்க பிள்ளைங்க, சில தாய்களை நான் பார்த்திருக்கேன், என் பிள்ளை என்னோட ரொம்ப ஹெல்ப் ஆயிட்டான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றதை நான் பார்க்கிறேன். அதெல்லாம் சந்தோஷம் தான் கொடுக்கணும், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா அதை காட்டிலும் உங்களுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்களா? இன்னைக்கு அதை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்களா? இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார், அது ஒரு சத்தியம். வேத வசனம் அடுத்த ஒரு சத்தியம். இந்த சத்தியத்திலே என்னுடைய பிள்ளைகள் நடக்கிறார்களா? இன்னைக்கு எத்தனை பேருக்கு நம்மளுடைய பிள்ளைங்க எங்க போறாங்க? எத்தனை பெற்றோருக்கு, இன்னைக்கு எத்தனை அம்மாக்களுக்கு உங்க பிள்ளைங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு தெரியுங்களா? உங்க பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸினுடைய நம்பர் உங்ககிட்ட இருக்கா? உங்க பிள்ளைங்க எங்க வெளியில போறாங்க, யாரோடு பழகுகிறார்கள், எங்க நிற்கிறார்கள், எங்க நடக்கிறார்கள், எங்க படிக்கிறார்கள், எங்க வேலை செய்கிறார்கள், என்ன சூழ்நிலையிலே உங்க பிள்ளைகள் இருக்கிறார்கள், அதன் குறித்து ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். ஏன்னா ரொம்ப கடைசி காலத்திலே நம்ம இருக்கிறோம். பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வலை தேடி சுற்றி திரிகிறான். அவன் தந்திரக்காரன், அவன் பேரு, அவன் மோசக்காரன் இல்ல. அப்ப அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை நம்ம தப்புவிக்க வேண்டுமானால் அவன் வலை விரித்து தேடுறான். இப்பெல்லாம் வலை விரிக்கவே தேவையில்லை, எல்லார் போன்லயும் வலை இருக்கிறதுல, சோசியல் மீடியால, நெட்டு இல்ல, வெப்சைட் வலை தானே.
அது ஒரு பயங்கர மாயமான வலை. அந்த வலையில உங்க பிள்ளைங்க என்ன பார்க்கிறார்கள்? ஆண்டவர் அந்த பிள்ளைகளை குறித்து, நான் தயவு செஞ்சு சொல்றேன், அருமையான தாய்மார்கள் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த பிள்ளைகளை குறித்து உங்ககிட்ட ஆண்டவர் கணக்கு கேட்பார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். நீங்க நினைக்கிறீங்க, உலகத்து மக்கள் நினைப்பாங்க, கல்யாணம் ஆயிடுச்சுங்க, 1 வருஷம் கழிச்சு எனக்கு பிள்ளை பிறக்குங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை. நம்மளுடைய நம்பிக்கை, இந்த பிள்ளையை எனக்கு கொடுத்தது கர்த்தர். ஆமென். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்போ அந்த சுதந்திரத்தை நீங்க அவர்கிட்ட இருந்து பெற்றிருக்கீங்க. ஒரு பரிசை அவர்கிட்ட இருந்து பெற்றிருக்கிறீங்க. அந்த பரிசுக்கு நீங்க உத்திரவாதிகள், உக்ரானக்காரர். உங்க பிள்ளையை குறித்து ஆண்டவர் உங்களிடத்திலே கணக்கு கேட்பார். பிள்ளையினை நான் இந்த வருடம் முழுவதும் ஒரு காரியத்தை குறித்து எங்களுடைய சபையில தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான். பிள்ளையை நீங்க நடக்க வேண்டிய வழியிலே நடத்துவீங்களா? இன்னைக்கு அந்த அம்மா கிட்ட கேட்கிறாரு, அந்த தீர்க்கதரிசி அவரு ஊழியக்காரர் சொல்றாரு, உங்களுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். அப்படி என்னைக்காவது எந்த ஊழியக்காரராவது உங்க பிள்ளைகளை குறித்து சொல்கிறார்களா? சொல்ற மாதிரி நீங்க பிள்ளைகளை நடத்துகிறீர்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக உங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க வேண்டாம், நல்ல வேலைக்கு அனுப்ப வேண்டாம், அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. நீங்க இதை நடக்கும் போது அதை எல்லாவற்றையும் ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் பார்ப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க நினைக்கிறீங்களா, ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே சுபிச்சு வாழ வேண்டும், சந்தோஷமாய் வாழ வேண்டும், நல்ல சௌகரியங்களோட? ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படியே கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸோட அரை கஞ்சி குடிச்சிட்டு அப்படியே கஷ்டத்தோட வாழணும்னு ஆண்டவருடைய பிள்ளையும் அல்ல. யோபு எவ்வளவு பெரிய பணக்காரர், ஆபிரகாம் எவ்வளவு பெரிய சீமான். ஆண்டவர் அவ்வளவு ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனா நம்மளுடைய நோக்கம் ஆண்டவராய் இருக்கும் பொழுது உலக பிரகாரமான காரியங்களாலே நம்ம நிரப்பது அவருடைய சித்தம். பிள்ளைங்களை சத்தியத்திற்குள்ளான நடக்கிறீங்களா? 10-15 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு நம்ம தான் ரோல் மாடல். அப்ப அந்த பிள்ளைகளை நம்ம எப்படி நடத்துகிறோம், எப்படி அவர்களை நீங்க நினைக்கலாம், சில பேர் ஒரு யோசிக்கலாம், கொஞ்சம் பெரியவங்களாம், நல்லா வளர்ப்பா, இன்னைக்கு நான் வந்து என் பிள்ளைங்களெல்லாம் கட்டி கொடுத்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதோட நம்மளுடைய காரியம் முடிஞ்சு போறது கிடையாது. அடுத்த ஜெனரேஷன் வருது, பேர பிள்ளைங்க. தீமோத்தேயு பாருங்க, உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் இருந்த விசுவாசம் உங்ககிட்ட இருக்கு. அப்போ ஒரு பாட்டியால, ஒரு தாயால ஒரு ஊழியக்காரர் உருவாக்கப்படுகிறார். தீமோத்தேயு எவ்வளவு வல்லமையான ஊழியக்காரர், பவுலுக்கு எவ்வளவு அவர் அனுசரணையா, எவ்வளவு பிரயோஜனமா இருந்தார், நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க 2 அப்பா பேரோ தாத்தா பேரோ வரல, பாத்தீங்களா? ஸ்திரீகளால நல்ல ஒரு குடும்பங்களை உருவாக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல சத்தியத்திலே நடக்கிறார்கள் அப்படின்றத கேள்விப்படும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்றைக்கு சகோதரிகளே, தாய்மார்களே, பாட்டிகளே, நினைச்சு பாருங்க, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்களா? நீங்க நினைக்கிறீங்க பிள்ளைங்க நினைக்காதீங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கிறது. அந்த ஆத்துமா கோடான கோடி வருஷம் நித்திய வாழ்வு ஆண்டவரோடு இருக்கணும், பரலோகத்துல இருக்கணும். அப்படின்னா இன்னைக்கு நம்ம அதை எப்படி நடக்கிறோம் அப்படின்றது நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தது பாருங்க, அதாவது அந்த ஊழியக்காரனே சாட்சி சொல்றாரு. அதே இது 2 யோவான் 13வது வசனத்துல பாருங்க. 2 யோவான் 13. தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாக்குதல் சொல்லுகிறார்கள். ஆமென். இதுல பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுடைய சகோதரியின் பிள்ளைகள். முதல்ல இந்த அம்மாவுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுடைய சகோதரியின் பிள்ளைகள். அப்போ ஒரு பெண்மணி ஆண்டவரிடத்திலே உண்மையாய் விசுவாசமாய் இருக்கும் பொழுது அந்த விசுவாசம் எப்படி கடத்தப்படுகிறது பாருங்க, அந்த தெய்வ பக்தி எப்படி கடத்தப்படுகிறது பாருங்க. இந்த அம்மா அவங்க பிள்ளைங்களை சந்தோஷமா வளர்க்குறாங்க, சத்தியத்திலே வளர்க்குறாங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்க சகோதரியுடைய பிள்ளைங்க. இந்த ஊழியக்காரர் சொல்லுகிறார், தெரிந்து கொள்ளப்பட்ட அவங்களுடைய சகோதரியுடைய பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொன்னேன், பாட்டி லோகிசா, அம்மா ஐனிகேயா, அங்க இருந்து தீமோத்தேயு, எத்தனையோ இந்த மாதிரி உதாரணங்கள் நம்ம வேதத்துல சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை சகோதரி நினைக்காதீங்க நம்மளால என்ன முடியும், எல்லாம் எங்க வீட்டுக்காரர் தான் பார்த்துப்பாரு. நம்மளுக்கு பேர் என்ன தெரியுங்களா? இல்லத்தரசிகள் இல்ல,
அவங்க அரசியலா நம்ம வைக்கிறாங்களோ வைக்கலையோ, நம்ம பொசிஷனை விட்டு கொடுக்க கூடாது. நம்ம வீட்டுக்கு நம்ம தான் யாரு? ராணி. ராஜாவுடைய வேலை என்ன? போய் பொருளை ஈட்டி வருவது. குடும்பத்தை உருவாக்குவது யார்? பெண். கரெக்ட் தாங்க? அமைதியா இருக்கிறத பார்த்தா நான் பேசுறது கன்வே ஆகுதான்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? நம்ம தானே பிள்ளைகளை உருவாக்குகிறோம் இல்ல? அதனாலதான் கர்த்தர் நமக்கு அன்பையும் பொறுமையும் கொடுக்கிறார். ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சட்டுன்னு கோவப்பட்டுருவாங்க. பிள்ளைங்க எப்படி நடத்தணும் தெரியாது. ஆனா கர்த்தர் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். கரெக்டுங்களா? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? மனைவியை கண்டுபிடிக்கிறோம். கர்த்தரிடத்திலே தயை பெறுகிறார். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது பெண்களை நம்பி கர்த்தர் எத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டி, எத்தனை பொறுப்புகளை நம்ம கையில கொடுத்திருக்கிறார் பாருங்க. விசேஷமாக பிள்ளைகள். நீங்க நினைக்காதீங்க எனக்கு ஆண்டவர் ஒரு பொண்ணு ஒரு பையனை கொடுத்திருக்கிறார், எனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். நான் எப்பவுமே என்ன தெரியுமா சொல்வேன், நான் ஒரு பெண்கள் கூட்டம் நடத்திட்டு இருக்கேன். அதுல நான் சொல்லுவேன் 2 பிள்ளைகள் என்ன நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு 2 பிள்ளைகள் கொடுக்கல, 2 குடும்பங்கள். நாளைக்கு உங்களுடைய பொண்ணு அந்த வீட்டுக்கு போகும்போது சப்போஸ் குடும்பம் சரியில்லைன்னா கூட நீங்க கற்றுக் கொடுத்த சத்தியம் அந்த குடும்பத்தை காப்பாற்றும். அப்போ ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறீர்கள். நீங்க ஒரு பையனை வச்சிருக்கீங்க, சப்போஸ் மருமகள் சார்ந்த காரியங்களோ கர்த்தருக்குள்ளாக இல்லைன்னா உங்க பையனுக்குள்ள நீங்க போட்ட விதை அது ஒரு குடும்பமாக உருவாகும். கர்த்தருடைய குடும்பமாக அது உருவாக்கப்படும். அப்படி பார்க்கும்போது நம்ம கையில கர்த்தர் பிள்ளைகளை அல்ல, அடுத்த சந்ததியை கொடுக்கிறார், அடுத்த தலைமுறைகளை கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த சகோதரி அவர்கள் மாத்திரம் அல்ல, அவர்கள் சகோதரியுடைய பிள்ளைகள். இப்படியா அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்குள் இருக்கக்கூடிய அந்த பயபக்தி விசுவாசம் அப்படியே கடத்தப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். பெண்கள் எல்லாமே நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், எது தெரிஞ்சாலும் மட்டும் என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணிப்போம். எங்கேயாவது போறோம், நல்ல ஃப்ரெண்டா இந்த சேலை ரொம்ப நல்லா இருக்கு, எங்க எடுத்தேன், நான் உடனே சொல்லுவேன் இந்த கடைக்கு போ. இல்லை எதனால நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ஈஸியா சொல்லுவோம், இங்க போகாதீங்க ஏமாந்துருவீங்க, இங்க போனீங்கன்னா உங்களுக்கு லாபகரமா இருக்கும். அழிந்து போகிற காரியங்களுக்கு நம்ம அவ்வளோ ஆலோசனைகளை கொடுத்து நம்ம அவ்வளோ பகிர்ந்து கொள்ளும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய சத்தியத்தை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, நம்மளுடைய பேர பிள்ளைகளுக்கு, நம்மளுடைய இவங்க பாருங்க அவங்க தங்கச்சி, அவங்க சகோதரி, அக்காவோ தங்கச்சியோ தெரியல, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு. அப்போ பெண்களால கண்டிப்பா அடுத்த தலைமுறை மாத்திரம் இல்ல, நம்மளுடைய உறவினர்கள், உங்களுக்கு ஆண்டவர் யாரெல்லாம் கொடுத்திருக்கிறார், உங்க குடும்பத்துல எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள், இன்னும் எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஏன் ஆண்டவர் உங்களை மட்டும் தெரிந்து கொண்டார்? அன்னைக்கு பார்க்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளுக்கு அந்த அம்மாவை மட்டும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் உங்க குடும்பத்துல. எதற்காக? உங்கள் மூலமாக அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காக உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அடுத்தது நம்ம பார்க்கும்போது இந்த அம்மாவுக்கு அவர் என்ன பண்றாரு, 2 விதமான காரியங்களை சொல்லுகிறார். முதல்ல சொல்றாரு, உங்க பிள்ளைங்க நடக்கிறாங்கம்மா, அதெல்லாம் குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க மாத்திரம் இல்ல, உங்க சகோதரியுடைய பிள்ளைங்கெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிருபத்தினுடைய மைய கருத்துக்குள்ளாக அவர் வருகிறார். என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு ஒரு கற்பனை கொடுக்கிறார். கற்பனைனா கட்டளை. ஒண்ணுபடி செய்யுங்க, இன்னொன்னுக்கு எச்சரிப்பாயிருங்க. இந்த 2 காரியத்தை அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறார். ஒண்ணு என்னன்னு பார்க்கும்போது 2 யோவான் 5 வாசிங்க. இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவரை ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. ஓகேமா. இப்ப இங்க பாத்தீங்கன்னா முதலாவது அவங்களுக்கு ஒரு கற்பனை கொடுக்கிறார். என்ன கற்பனை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. 5ல சொல்றாரு, இப்போதும் அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். பழைய பாட்டுல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணங்களை கொடுக்கிறார். எத்தனை நியாயப்பிரமாணங்கள் தெரியுங்களா? 613 நியாயப்பிரமாணங்களை கொடுக்கிறார். அதுல 365 செய், 248 செய்யாதே, இப்படி 613 நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கிறார். அதுல அந்த ஜனங்க பயங்கரமா ஃபாலோ பண்ணி அதை குறித்து பெருமை ஆகுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நிறைய பேரால ஃபாலோ பண்ண முடியல. ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் சுருக்கி 10 கட்டளைகளா அவங்களுக்கு கொடுக்கிறார்.
அதற்கு பிற்பாடு நீங்க புதிய ஏற்பாடுல பார்க்கும்போது அந்த 10 கட்டளைகளுமே ஆண்டவர் இன்னும் சுருக்கி 2 கட்டளை கொடுக்குறாரு. அது நம்ம என்ன பார்க்கிறோம், ராஜரீக பிரமாணம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுல என்ன சொல்லியிருக்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. உன்னில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிலும் அன்பு கூறுவதாம் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே. நிறைய பேர் சொல்றாங்க, ஐயோ கிறிஸ்டியன் லைஃப் ரொம்ப கஷ்டங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்தை நீங்க உங்க பிள்ளைகிட்ட சொல்வீங்களா? உங்க பிள்ளையால செய்யவே முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு இதை நீ செஞ்சுதான் ஆகும்னு சொல்வீங்களா? ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம பிள்ளையால இதை செய்ய முடியாதுன்ட்டு. அப்போ நம்மளால செய்ய முடியாத ஒன்றை நீ செஞ்சுதான் ஆகணும்ட்டு பரம தகப்பன் அவர் ரொம்ப நல்லவர். நம்மள வேதம் என்ன சொல்லுது, பொல்லாதவர்கள் சொல்லுது. நம்மளே நம்ம பிள்ளைகிட்ட செய்ய தெரியாததை செய்ய சொல்ல மாட்டோமே, அப்ப நல்ல தகப்பன் நமக்கு கஷ்டமானதை கொடுப்பாரா? சில பேர் சொல்லுவாங்க கிறிஸ்டியன் லைஃப் ரொம்ப கஷ்டங்க. எத்தனை பரிசுத்தவான்கள் வேதத்துல அப்படி வாழ்ந்து இருக்கிறாங்க. அவர்களால வாழ முடியும் போது ஏன் என்னாலும் உங்களால வாழ முடியாது? நமக்காக ஆண்டவர் வாழ்ந்து காட்டி இருக்கிறார். உலகத்துல வரும்போது ஏசப்பா 100% மனுஷனாகவும் 100% தெய்வனாகவும் வந்திருக்கிறார். அப்ப அவரால் உலகத்துல வாழ்ந்து காட்டும் போது அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி ஏன் என்னாலும் உங்களால வாழ முடியாது? முடியும். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே. அப்ப நிச்சயமா அவருடைய கற்பனைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அவரிடத்திலே நம்ம அன்பு கூறுவோம். அவரிடத்திலே நம்ம அன்பு கூறும்போது நிச்சயமாகவே அந்த அன்பை நம்ம மற்ற எல்லா மனுஷர் மற்றிலும் காட்டுவோம். இதுதான் கிறிஸ்தவம். நீங்க கிறிஸ்தவம் ஏதோ மதம் நினைக்காதீங்க. இது ஒரு வழி, மார்க்கம். எதற்கான மார்க்கம்? தேவனோடு நம்ம சேர்க்கிறதுக்கு ஒரு வழி. இப்ப இங்க இருந்து நான் அந்த நடப்பாத வழியா போய் நான் வாசலை அடைய முடியும். அதுதான் பரலோகம்னா இந்த கிறிஸ்தவம் இந்த வழி வழியா என்னை கூட்டு போயிட்டு தேவனோடு என்னை சேர்க்கக்கூடிய ஒரு வழியாய் காணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கற்பனை சொல்றாரு. என்ன கற்பனை சொல்றாரு? நீ என்ன பண்ணணும், ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். கஷ்டம்தான். இப்ப வந்திருக்கிற பெண்களே பாருங்க, வேறு வேறு இடத்துல பிறந்திருப்போம், வேறு வேறு சூழ்நிலைகளை வளர்க்கப்பட்டு இருப்போம். ஆனா நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாய், இயேசு தலையா இருக்கிறார், நம்ம எல்லாரும் அவயவங்களா இருக்கிறோம். அப்ப நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு கூற வேண்டும். கடினமா இருந்தாலும் கர்த்தருடைய துணை கொண்டு முடியும். நான் சொல்ல சிறிது கடினமா இருக்கும், ஆனா முடியாதது அல்ல. ஏன்னா கர்த்தர் முடியாததை செய்ய சொல்லக்கூடிய கடினமான தகப்பன் உங்களுக்கு எனக்கு கிடையாது. அப்ப நிச்சயமாக நம்மளால முடியும். அது கர்த்தருடைய துணை கொண்டு நம்மால மற்றவர்களை நேசிக்க முடியும். சாதாரண உலக பிரகாரமான என்னுடைய அறிவை வைத்து என்னுடைய இதை வச்சு என்னால அன்பு கூற முடியாது. இப்ப நீங்க என்ன திட்டுறீங்க, எனக்கும் பதில் நீங்க 10 சொன்னீங்கன்னா நான் ஒரு 4வது திருப்பி சொல்ல எனக்கு தோணும். ஆனா ஆவியானவரும் தேவனும் என்னோடு இருக்கும்போது இல்ல, அவங்க ஏதோ டென்ஷன்ல பேசிட்டாங்க, பரவாயில்ல விடு, கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆவியானவர் நமக்குள்ளே உணர்த்துவார். அப்ப நம்மளால மற்றவர்களை அன்பு கூற முடியும். சோ இந்த அன்பிலே நம்ம என்ன பண்ண வேண்டும், பெருக வேண்டும். அன்புன்றது இங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க, அவருடைய கற்பனைகளின்படி செய்வதே அன்பு. அடுத்தது இவங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப இப்ப இருக்க காலத்துல ரொம்ப முக்கியம். அந்த எச்சரிப்பு என்னன்றத பார்க்கலாம். 7-8 வசனங்களை வாசிங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனோ அநீதி கிறிஸ்துவனுமா இருக்கிறான். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருங்கள். முதல்ல சொல்றாரு, ஒரு கற்பனை கொடுக்கிறாரு, ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்க. இது உங்களுக்கு புதுசான கற்பனை எல்லாம் கிடையாது, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுதாமான்னு சொல்றாரு. அடுத்ததுல ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். என்ன எச்சரிப்பை கொடுக்கிறார் அப்படின்னா, ஏசப்பாவை அறிக்கை பண்ணாத எல்லாமே அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துனா ஆன்டி கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கிறது. அப்புறம் பாருங்க 9 பாருங்க, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்து இருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து, இந்த 10வது வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாயிருக்கிறான்.
ஏன் இதை எழுதுறாங்க? இது குறித்த நான் கமெண்ட்ரியை நான் படிச்சு பார்க்கும்போது அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த காலத்துல இந்த அம்மாள் இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய வீட்டுல ஒரு சபை கூடி வந்தது. அந்த சபையில் அந்த அம்மா ரொம்ப விசுவாசம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவங்க பிள்ளைகள் சத்தியத்துக்குள்ளாக நடக்கிற நல்ல ஒரு விசுவாசமான தாய். அந்த இடத்துல பார்க்கும்போது அப்பவுமே பாத்தீங்கன்னா அந்தி கிறிஸ்துக்களும் கள்ள உபதேசங்களும் பெருகியதுதான். இது எப்போ எழுதுறாரு? கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்பவுமே அவ்வளவு இருந்ததுன்னா அப்ப இப்ப எப்படி இருக்கும் சொல்லவே வேண்டாம். அப்போ இவங்க மத்தியில ஆண்டவருடைய உபதேசத்துக்கு விரோதமாய் நிறைய பேர் வந்து இவங்க வீட்டுக்குள்ள வராங்க. இவங்க பாக்குறாங்க, இவங்க ஊழியம் செய்யறவங்க. நம்ம எல்லாருக்குமே விசேஷமா தமிழ்நாட்டுல ஊழியர்களுக்கு நம்ம பயங்கர மரியாதை கொடுப்போம். இல்ல வந்தாங்கன்னா ஐயோ ஊழியக்காரங்க வந்திருக்காங்க, ஊழியம் செய்கிற வந்திருக்காங்க, அவங்களை இரட்டை கணக்கிற்கு ஏற்ற பாத்திரமான கருதுகள் வேதம் சொல்லுகிறதே, அவங்களுக்கு கனப்படுத்த வேண்டும், அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். அதே போல இந்த அம்மாவும் செய்தார்கள். அதற்குதான் அவர் சொல்றாரு, அம்மா அப்படி ஆண்டவருடைய பேரை எடுத்து வர எல்லாரையும் உங்க வீட்டுக்குள்ள நீ சேர்க்காத அப்படின்றதுக்கு எச்சரிப்பாய் அவர்கிட்ட சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன சொல்றாருன்னா, இயேசுவை அறிக்கை பண்ணாத எல்லாமே என்னதான் அந்தி கிறிஸ்து. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சுவிசேஷம் செழிப்புள்ள ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு காலத்திலே பஞ்சம் வரும். நம்ம பார்க்கணும், தீர்க்க தரிசன சிறிய தீர்க்க தரிசன புத்தகத்துல பார்க்கலாம், ஒரு காலத்திலே வசன பஞ்சம் வரும். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப செழிப்பா இருக்கும். நினைச்சு பாருங்க, நம்ம கைக்குள்ளேயே என்ன இருக்கு, நீங்க இவ்வளவு பெரிய பைபிளை தூக்கி போன கூட இல்ல, போன்லயே பைபிள். அது மாத்திரம் யூடியூப்ல தரங்க எத்தனை கிறிஸ்தவ சேனல். வீட்டுல டிவி பாருங்க, எனக்கு இந்த ஆண்ட்ராய்டு போன்லாம் கிடையாதுமா, சரி பரவாயில்ல டிவி போட்டிய தரங்க. உள்ள பாத்தீங்கன்னா எத்தனை கிறிஸ்தவ சேனல்கள், ரேடியோல எத்தனை காரியங்கள், நிறைய 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 இருக்கு. அப்போ டிவில பேசுறாங்க, அதனால அது கரெக்டா இருக்கும். போன்ல வருது, யூடியூப்ல வருது, அதனால இந்த சத்தியம் கரெக்ட். தயவு செஞ்சு என் அன்பான சகோதரிகளே அப்படி நினைக்கவே வேண்டாம். அப்போ எது உண்மை? இப்ப நான் கூட இன்னைக்கு சொல்றேன், இப்படி ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து இப்படி பிரித்து மறித்து பேசுகிறார்களே, ஐயோ இது தெரியாதவங்க எப்படியே நம்பி அவர்களுடைய ஆத்துமாக்கள் பயங்கரமா போயிட்டு இருக்கேன், ரொம்ப வேதனையாய் விசனமாய் காணப்படுகிறது. அப்ப எது உண்மை எது பொய் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் நமக்கு அந்த தங்கத்தை உரசி பார்க்கிற கல் போல எது சத்திய வசனம், யார் உள்ளதை உள்ளதென்று போதிக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது இல்லதை இல்லதென்று சொல்லுங்க, உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்க. இன்னொரு இடத்துல பார்க்கும்போது சிட்சித்து கர்த்தருடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனா இப்பெல்லாம் நீங்க பாருங்க, சிட்சிப்பு, கண்டிப்பு, எச்சரிப்புன்னா அடுத்த வாரம் வர யாரும் வர மாட்டாங்க. ஆசீர்வாதம், நன்மை, உனக்கு நன்மை உண்டாகி இருக்கும், வாக்குத்தத்தமா சொல்லுவாங்க. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே பின்பகுதியை மட்டும் எடுத்து சொல்லுவாங்க, முன்னாடி ஒண்ணு இருக்கும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதுக்கு முன்னாடி என்ன வசனம் தெரியுங்களா? எபிரேயர் 13:6, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களா இருந்து உங்களுக்கு இருக்கிறவைகளே போதும் என்று எண்ணுங்கள், அப்போது நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். ஆனா அது ஃப்ரண்ட் போர்ஷன் எனக்கு பிடிக்காது. ரெண்டாவது தான், ஆண்டவர் என்னை விட்டு விலகக்கூடாது, என்னை கைவிடக்கூடாது. இப்படி உபதேசிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நம்மளை சுத்தி நிறைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ அது எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வேத வசனம். நீங்க அப்போஸ்தலர் எடுத்து பாருங்க, பெரேயா அப்படின்னு ஒரு பட்டணத்து மக்கள் இருந்தாங்க. அவங்கள நற்குணசாலிகள் சொன்னாங்க. ஏன் அவங்களுக்கு நல்ல குணம் இருந்துச்சா தெரியல, ஆனா ஏன் நற்குணசாலிகள் சொன்னாங்க? அவங்க வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயாவில் உள்ளவர்களை பார்த்தும் நற்குணசாலிகளா இருந்தார்களாம். அப்ப இன்னைக்கு கடைசி காலத்துல இருக்கிறோம், நிறைய அந்தி கிறிஸ்துகள், நிறைய கள்ள உபதேசங்கள், நிறைய காரியங்கள், நம்மளுடைய விசுவாசத்தை உழுக்கக்கூடிய காரியங்கள். சிலர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சங்கீதத்தை எடுத்து 10 வாட்டி வாசி, உங்களுடைய பிரச்சனைகள் போகும். இது நல்ல உபதேசம் கிடையாது. அப்படி எங்கேயாவது இருக்கா நம்மளுக்கு? நீ ஆண்டவரிடத்துல கேள், விசுவாசம் உள்ளவனாய் கேள், பிரச்சனைகள் போகும். இந்த பகுதியை இத்தனை வாட்டி வாசி, இத்தனை வாட்டி ஜெபம். ஐயோ பயங்கரமான காரியங்கள். அப்ப இதுல இருந்தெல்லாம் நம்ம தப்பித்து கொண்டு நாம மட்டும், நான் எதுக்கு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன்னா, நான் ஃபர்ஸ்டே உங்ககிட்ட சொன்னேன், நம்ம யாரு? பெண்கள். நம்மளுடைய பொறுப்பு என்ன? நான் மட்டும் என்னுடைய ஆத்மாவை மட்டும் காத்துக்கொள்ளக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், இன்னும் கர்த்தர் ஆயுசு போட்ட அந்த பிள்ளைகள்,
எல்லாருடைய பொறுப்பும் என் கையில் இருக்கிறது. அவனுடைய ஆத்துமாவை குறித்த பொறுப்பு என் கையில இருக்கிறது. அப்போ நான் முதல்ல சத்தியத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அடுத்தடுத்த சந்ததியை நான் அதுக்கேற்ற மாதிரி நடத்த முடியும். எந்த இடத்துலயுமே நீங்க பாருங்க, பெண்களுடைய கூட்டம் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா பக்தி ஆண்களை காட்டிலும் இருக்கிற 2-3 பேர் கோச்சுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இதுதான் நிதர்சனமான உண்மை. பக்தின்னு வரும்போது நீங்க நம்மளுடைய காரியத்துல மட்டும் இல்ல, கிறிஸ்துவை அல்லாத மற்ற கூட்டங்கள்ல கூட நீங்க போய் பாருங்களா, ஆண்கள் பெண்கள் இருக்கும்போது பெண்கள் தான் அதிகமா இருப்பார்கள். பக்தி வைராக்கியத்துல சிறந்தவர்கள் பெண்கள் ஆண்களை காட்டிலும். அதே சமயத்துல சீக்கிரம் ஏமாந்து போவர்களும் பெண்கள். அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வேதத்துல சொல்லியிருக்காங்க, குணசாலியான ஸ்திரியை போல, புத்திசாலியான ஸ்திரியை போல நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்போ அதுக்காக நம்ம அதிகமாக வேதத்தை படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாம் பார்த்த காரியங்களை பார்க்கும்போது ஒரே ஒரு காரியம், 12வது வசனத்தை பாருங்க. உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை. எனக்கு கூட உங்ககிட்ட சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது, ஆனா நேரமும் காலமும் போதவில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பி இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார், உங்கள் எல்லாரையும் முகமுகமாய் இன்னைக்கு சந்தித்து என்னுடைய மனதில் இருக்க காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படி. அப்ப இந்த இடத்துல இந்த ஊழியக்காரக்காக அந்த குடும்பத்தின் மேல் எவ்வளவு வாஞ்சியும் விருப்பமுமாய் காணப்பட்டார். இன்றைக்கு நம்ம குடும்பங்கள் மீது உங்களுடைய ஊழியக்காரர் அப்படி வாஞ்சியாய் விருப்பமாய் இருக்கும்படி நீங்கள் நடந்து கொள்கிறீர்களா? உங்களுடைய ஊழியக்காரர் உங்களை பார்த்து, அம்மா இந்த பிள்ளையை சத்தியத்திலே வளர்க்குற, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் உங்களை சொல்றாங்களா? இல்ல உங்களுடைய ஊழியக்காரர் வந்து, அம்மா மீன் குழம்பு சூப்பரா வைக்கிறமா, நல்லா இருக்குமா, அருமையா இருக்குமா, நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், பெண்களாகிய நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதெல்லாம் கேள்விப்படும் பொழுது. ஆனா அதை காட்டிலும் சத்தியத்திலே நம்ம பிள்ளைகளை நடத்துகிறோமா? இந்த காரியங்களை நம்ம பார்த்து இந்த நாளிலே நம்ம இந்த காரியங்களை சிந்தித்தோம். திருப்பி ஒரு வாட்டி சொல்றேன், நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறோம். தேவ பக்தி உள்ள ஒரு குடும்பத்திற்கு நம்ம பொறுப்பாளிகளா இருக்கிறோம். அதை நீங்க மறந்து போயிடாதீங்க. அதோடு மாத்திரம் இல்ல, நம்ம பிள்ளைகள் மாத்திரம் அல்ல, நம்மளுடைய உறவினர்கள், அப்படியே ஒரு வட்டத்தை பெருசாக்கிட்டே போங்க. அன்னைக்கு யாப்பேஸ் ஜெபித்தார்ல, ஆண்டவரே இந்த எல்லையை பெரிதாக்குங்க. நம்ம எப்படி தெரியுமா ஜோம் பண்றோம், ஆண்டவரே இந்த ஒரு வீடு பத்தாது ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் எல்லையை பெரிதாக்குங்கள். இல்ல, இந்த மாதிரியான காரியங்களில் நம்ம எல்லைகள் பெரிதாகி கொண்டே போக வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கற்பனை, நம்ம தேவனிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும். அதே போல அவருடைய கற்பனைகள் இப்படி நடக்க வேண்டும். ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். எச்சரிப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அநேக அந்தி கிறிஸ்துகள் இப்படி பார்த்தா உங்க வீட்டுக்குள்ளேயே சேர்க்காதீங்கன்னு சொல்றாரு. கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத யாரையும் வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க. அவங்க சொல்ற காரியங்கள் இதோடு ஒத்து போதா, ஓகே. இல்லையா, ஐயா போயிட்டு வாங்க, நாங்க ஒரு சபைக்கு போறோம், எங்க ஊழியக்காரர் எங்களுக்கு சத்தியத்துக்குள்ள நடத்துறார், அது எங்களுக்கு போதும், போயிட்டு வாங்க, அனுப்பிச்சு விட்டுருங்க. ஸோ நம்முடைய ஆத்துமாக்களை நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த அம்மாள் தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாள், பெயர் இல்லாத அம்மாள். ஆனா அவங்களை குறித்து 2000 வருஷம் கழிச்சு நம்ம இன்னைக்கு எவ்வளவு தியானிக்கிறோம்ல. இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் போராது. நம்மளுக்கும் நிறைய காரியங்கள் ஞாபகமும் இருக்காது. ஒரு சில காரியங்களை நான் சொன்னேன். இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்துல நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாள் இல்லையா? இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய காரியங்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நம்ம பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்க வேண்டும் சிந்திப்போம். இன்னும் அதிகமாய் அப்ப இருக்கவங்களை காட்டிலும் இப்ப நிறைய நம்மளுக்கு வாய்ப்புகள், வசதிகள் இருக்கு. இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்கு என்று அநேக காரியங்களை நம்ம செய்யலாம். கர்த்தர் உங்களையும், இந்த சபையும், சபையினுடைய ஊழியங்களையும், சபையினுடைய விசுவாசிகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.